டூலை யூஸ் பண்ணி ஒரு என்டையர் வெப்சைட்டை பில்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம்மன் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி லைக் HTML-ஆ இருக்கலாம், CSS-ஆ இருக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட், இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ், லைக் எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் யூஸ் பண்ண அப்படின்னா லைக் ஒரு லேப்டாப்ல இல்லை மொபைல் யூஸ் பண்ணி ரன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது எல்லாருமே பார்க்க முடியுமானா முடியாது. ஸோ என் லேப்டாப் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் பார்க்க முடியும், என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் 24/7 என்னால் பார்க்க முடியுமானா முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ல நான் பண்ணியிருக்க வெப்சைட்டை கனெக்ட் பண்ண போறேன். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றது தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெப்தா பார்க்க போறோம். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வச்சிருக்க வெப்சைட்டை நம்மளே வச்சிருந்தோம் அப்படின்னா லோக்கலா நம்மளால பார்த்துக்க முடியும். பட் ஆனா இன்டர்நெட்ல நம்மளால பார்க்க முடியாது. ஸோ யூ கோ டு சம்மன் ப்ரௌசர்ல போயிட்டு நீ ஒரு விஷயம் சர்ச் பண்ற அப்படின்னா அது கிடைக்காது. ஸோ அப்பா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வச்சிருக்க எல்லா ஃபைலுமே லைக் வெப்சைட் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைலுமே HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், இமேஜ் எல்லா ஃபைலுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ண போறோம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இதை நம்ம என்ன சொல்ல போறோம்னா வெப் ஹோஸ்டிங் அப்படின்றது சொல்ல போறோம். சரியா? ஸோ இந்த வெப் ஹோஸ்டிங்ல நிறைய விஷயம் இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. சரியா? என்னென்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வச்சிருக்க பாத்தீங்களா HTML ஃபைல். ஸோ எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும் HTML ஃபைல் அண்ட் CSS ஃபைல் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் எல்லா ஃபைலுமே தெரியும். ஸோ இது எல்லாமே நான் என்டையர் வெப்சைட்டை பில்ட் பண்ணிட்டு என் லேப்டாப்ல பேசிக்கா நான் ஓப்பன் பண்ணிட்டு நான் பார்த்துக்க முடியும். இப்போ யூ கேன் சூஸ் இட் எனி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஏதாச்சும் இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி நான் ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிட்டேன். இந்த பிளாட்ஃபார்மை நான் பில்ட் பண்ணிட்டு ஒரு வெப்சைட்டை நான் பில்ட் பண்ணிட்டு நான் லோக்கலாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன்னா வச்சுக்க, என்னுடைய கஸ்டமர்ஸ் யாரும் என் ப்ராடக்ட் யாரும் பை பண்ண முடியாது. எனக்கு நியரஸ்ட் கஸ்டமர் கூட யாரும் பை பண்ண முடியாது இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வச்சிருக்க இ-காமர்ஸ் வெப்சைட்டை நான் ஒரு ப்ரௌசர்ல பார்க்கணும், ஒரு இன்டர்நெட் வேர்ல்டுல நான் பார்க்கணும் அப்படின்னா ஹோஸ்டிங்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ அந்த ஹோஸ்டிங் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம வச்சிருக்க எல்லா ஃபைலுமே சரி இன்க்ளூட் லைக் HTML அண்ட் CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், இமேஜ் அண்ட் வீடியோஸ் அண்ட் டேட்டாபேஸ் லைக் எவ்ரிதிங் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு சர்வர்ல ஹேண்டில் பண்ண போறேன். இதுக்கு நிறைய சர்வர்ஸ் இருக்கு. ஓகேவா? சர்வர்ல ஹேண்டில் பண்ண போறேன். இந்த ஹேண்டில் பண்ண டேட்டாவை தான் என்ன பண்ண போறேன்னா ஹோஸ்ட் பண்ண போறேன். ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்ன சார் நம்மளுக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்கேஸ் ஹோஸ்டே பண்ணாமல் லோக்கலா நான் ஹேண்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால கஸ்டமரை ரீச் பண்ண முடியாது. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். 24/7 என்னால அதை பார்க்கவும் முடியாது. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஓகேவா? இதாண்டு ஃபாஸ்டா இருக்குமாலாம் அஃப்கோர்ஸ் சொல்ல முடியாது. ஓகேவா? நம்ம லேப்டாப் ஸ்டோரேஜ் ப்ராசஸ்லாம் பொறுத்து அது ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு. அண்ட் ஸ்கேலபிலிட்டியாகவும் இருக்காது. லைக் எல்லா டிவைஸ்லையும் எல்லாருமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமானா எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஆல்மோஸ்ட் இங்க ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய பேர் இருக்கீங்கன்னா இந்த எல்லாரும் பீப்புளும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கனெக்டே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் பேசிக்கா. இப்போ இதே வெப்சைட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஹோஸ்ட் பண்ணிட்டேன். லைக் சம்மன் ப்ரௌசர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணியாச்சு. ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன சார் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க எல்லா டேட்டாமே நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா 24/7 பார்த்துக்க முடியும். நீங்க ப்ராடக்ட் எல்லாமே ஃபிளிப்கார்ட், அமேசான்ல பை பண்ணிருப்பீங்க. எனி ஒன் ப்ராடக்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? மிட் நைட்ல தூக்கம் இல்லை அப்படின்னா சம்மன் ப்ராடக்ட்டை பை பண்ணுவீங்க. மார்னிங் ஒரு சிலர் பை பண்ணுவீங்க, ஈவினிங். ஸோ லைக் நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சுன்னா அந்த சமயத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்போ 24/7 இது என்ன பண்ண போகுதுன்னா ஆக்டிவா இருக்க போகுது. இது மேஜரா நமக்கான பிளஸ் பாயிண்ட். பிஸ்னஸ் க்ரோத்துக்கு டோட்டலா பிளஸ் பாயிண்ட். ஓகே, அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா ரிசோர்ஸ் ரீயூசபிள். லைக் நிறைய விஷயம் பண்ண முடியும், ஸ்கேலபிளாகவும் இருக்க போகுது. ஓகேவா? அதாவது நான் வச்சிருக்க சைட் வந்து எவ்ரி ஒன் பீப்புள் ஷுட் பி லைக் எல்லாருமே என்ன பண்ண போகுதுன்னா கனெக்ட் பண்ண போகுது. அந்த ஸ்கேலபிள் மீன்ஸ் லேப்டாப்லயும் பார்த்துக்கலாம், டேபு, பெரிய ஸ்க்ரீனு, மொபைல்ஸ் எல்லா ஸ்க்ரீன்லேயும் ஆல்மோஸ்ட் பார்த்துக்கலாம். அண்ட் இது பர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்க போகுது. லேப்டாப்ல ஓகே நம்ம லோக்கலாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம், ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் பத்தலை, அது பத்தலை, எதுவுமே தேவையில்ல. நம்ம கிளவுட் ஸ்டோரேஜ் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பூஸ்ட் பண்ணிக்க முடியும். சரியா? இதில் நிறைய விஷயம் பேசலாம். நம்ம தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் டெலிட் பண்ணிட்டு நிறைய விஷயம் இதில் இருக்கு, நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஒன்றுனா ஆல்வேஸ் கனெக்ட். லைக் இங்க இருக்க எவ்ரி ஒன் ஷுட் பி லைக் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா,
இங்க இருக்க எல்லாருமே நான் என்ன பண்ண முடியும்னா இந்த ஒரு வெப்சைட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல மேஜரா இன்னொரு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன். ஐ வில் சூஸ் இட் சம் ஒன் ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோன் இங்க இருக்க எல்லாருமே பை பண்ணுவாங்கலாம் இல்லை இல்லையா? இதே ஹெட்ஃபோனை நான் லோக்கலா போய் சேல் பண்ணோம் அப்படின்னா என் ஷாப்புக்கு வர வைக்கணும், இல்லைன்னா அப்படி எங்கேயாச்சும் பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு லைக் இந்த மாதிரி நான் ஒரு ஹெட்ஃபோன் வச்சிருக்கேன். இது நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ சார்ஜ் சீக்கிரமா ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 5 days சார்ஜர் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேல் பண்ணுவோம். பட் அதை லைக் பண்ண பீப்புள் பை பண்ணுவாங்க, பாதி பேர் பை பண்ண மாட்டாங்க இல்லையா? பட் ஆனா நம்ம வச்சிருக்க வெப்சைட் மூலியமா யாருக்கு இந்த ஹெட்ஃபோன் நீட் இருக்கோ இல்லையா, யாருக்கெல்லாம் நீட் இருக்கோ எல்லாரையுமே கனெக்ட் பண்ண முடியும். இந்த வேர்ல்டு வைடா இருக்க எல்லா பீப்புள்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கனெக்ட் பண்ணி இந்த ஹெட்ஃபோனை பை பண்ண வச்சுக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு சரியா? ஸோ இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெப் ஹோஸ்டிங். ஸோ அண்டு நெக்ஸ்ட் ஒன் வரும் சரியா? இந்த வெப் ஹோஸ்டிங்ல லோக்கல் ஹேண்டில் பண்றதுக்கும் வித் ஹோஸ்டிங்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் லோக்கல் ஹேண்டில் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஒன்லி ஆக்சஸ் ஃபார் தி 1%. இப்போ நான் என் லேப்டாப்ல என் வெப்சைட்டை வச்சிருக்கேன் அப்படின்னா என்னால் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். இன்கேஸ் அதே சேம் ஒய்ஃபை இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல் அந்த ஒய்ஃபைல யாரெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒய்ஃபைல இருக்க பர்சன் மட்டும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். பட் ஆனால் இந்த வேர்ல்டில் இருக்க எவ்ரி ஒன் ஷுட் பி லைக் இங்கே இருக்க எல்லாருமே பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஓகே, ஸோ எவ்ரி ஒன் ஷுட் பி பார்க்க முடியாது. இப்போ நான் போகிறேன், ஐம் கோ டு லைக் சம் ஒன் வெப்சைட் காஷு இன்ஃபோடெக்ன்ற வெப்சைட்டை டேக் ஓவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும், அண்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். லைக் இதே வெப்சைட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லோக்கலாக சம் ஒன் வெப்சைட் நான் வச்சிருக்கேன். ஐ சூஸ் சம் ஒன் வெப்சைட், ஏதோ ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டை போய் உங்களால் சர்ச் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ லோக்கல் வெப்சைட்டுக்கும் லைக் இதுவே இன்டர்நெட் வெப்சைட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக்கலாக வச்சிருந்தேன்னா யூஆர்எல் வந்து சேஞ்ச் ஆகும். என்ன யூஆர்எல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் லோக்கல் லோஸ்ட் அண்ட் நமக்கான ப்ராஜெக்ட் நேம் அதில் இன்க்ளூட் ஆகும் இல்லையா? இது லோக்கலா ஹேண்டில் பண்ணியிருந்தா லைக் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லோக்கல் வெப்சைட். லைக் இதுவே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த யூஆர்எல் எப்படி இருக்கும்? ரிட்டர்ன் ஐ பேக் டு லைக் லோக்கல் இல்லாம ஹோஸ்டட் வெப்சைட். இதோட யூஆர்எல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைக் www.example.com. ஓகேவா? இதை நம்ம இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லாருமே பார்த்துக்க முடியும். பட் ஆனா இதை நீங்க மட்டும்தான் பார்த்துக்க முடியும். ஓகேவா? அண்ட் இதுல நிறைய விஷயம் நம்ம இன்னும் சொல்லிட்டே போகலாம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ல லோக்கலா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சஸ் ஃபார் தி ஒன்லி 1%. நீங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் வேற யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஐ திங்க் இன்னுமே நம்ம என் வைஃபை இருக்கு அப்படின்னா இந்த வைஃபைல 10 நம்பர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 10 நம்பர் ஒன்லி ஆக்சஸ் பண்ண முடியும், கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனா எவ்ரி ஒன் ஷுட் பி லைக் ஆக்சஸ் பண்ண முடியுமானா முடியாது. பட் ஆனா வித் ஹோஸ்டிங் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் 24/7 யார் வேணாலும் பார்த்துக்கலாம். லைக் எந்த கிளைண்ட் வேணாலும் பார்த்துக்கலாம். ஜப்பான்ல இருக்க கிளைண்ட், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஸோ இந்தியா, யூகே, யூஎஸ், லைக் இந்த மாதிரி எந்த கண்ட்ரில இருக்க பீப்புள்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ அது எந்த டைம் வேணாலும் பார்த்துக்க முடியும். சரியா? அண்ட் ஃபாஸ்டா இருக்க போதும் சொல்லியாச்சு. சரி, இது எப்படி சார் நம்ம ஹோஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ கேன் கோ டு சம் ஒன் வெப் ஹோஸ்டிங் இருக்கு. மைல்ஸ் லைக் இந்த மாதிரி கோடடி இதெல்லாம் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கான ஹோஸ்டிங்கும் அண்ட் சர்வரும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பை பண்ணிக்க முடியும். சரியா? சரி, ஓகே. இப்போ நான் இதெல்லாம் பை பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள் யூ கேன் யூஸ் இட் லைக் ஒரு ஷாப் பில்டிங்.
சரவணா ஸ்டோர் மாதிரி இருக்க ஒரு ஷாப் பில்டிங் நான் எடுத்துக்கிறேன். அந்த வெப்சைட்டை பில்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு என்டையர் வெப்சைட்டை ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் இட் HTML. ஸோ அந்த என்டையர் வெப்சைட் நம்ம பில்ட் பண்ணியாச்சு. அந்த வெப்சைட்டுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் CS. சம் ஒன் ஃபங்க்ஷனாலிட்டி லைக் அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் லைக் ஃபேன் எரியணும், ஃபேன் ஓடணும், லைக் அனதர் ஒன் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் AC ஆன் ஆகணும், லைக் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே யூ கேன் யூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட். அண்ட் இமேஜஸ் ஒரு லுக் வைஸ் நல்லா இருக்கணும், ஒரு பேனர் இமேஜ் எல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் இமேஜஸ். அதாச்சும் ஆட்ஸ் மாதிரி சம் விளம்பரம் மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் வீடியோ. நமக்கான டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸோ டேட்டா பேஸ். ஸோ இந்த வெப்சைட்டை எந்த டிவைஸ் வேணாலும் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும், லைக் லேப்டாப், டிவி, மானிட்டர் எல்லாத்துலேயும் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம என்னென்ன விஷயம் நமக்கு ஹோஸ்டிங்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷாப் நேம். அந்த ஷாப் நேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டொமைன் நேம். ஆக்சுவலி ஒரு வெப்சைட்டை நம்ம பில்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டொமைன் நேமை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா கிளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டொமைன் நேம் சொல்லுவாங்க, ஓகேவா? ஒரு டொமைன் நேம் சொல்லுவாங்க, அந்த டொமைன் நேம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ ஐம் கோ டு லைக் இதே மைல் சேபுக்குள்ள போறேன். நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் எல்லா வெப்சைட்டையும் பில்ட் பண்ணிட்டு டோட்டலா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சர்வர் ஒன்று பை பண்ண போறேன், ஒரு ஹோஸ்ட் ஒன்று பை பண்ண போறேன். ஸோ இந்த பிளேஸ்ல போயிட்டு இப்போ காஷு அப்படின்னு சர்ச் பண்ணனா எனக்கு இது இருக்காது. கிளைண்ட்டுக்கு எடுத்து இதுதான் காஷுன்ற எனக்கு டொமைன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ காஷுன்ற டொமைன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ வெப்சைட்லாம் பில்ட் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் கிளைண்ட்டு கிட்ட இந்த மாதிரி நீ கேட்ட டொமைன்லன்னு டிஸ்கஸ் பண்ணா ஸோ டோட்டலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்பைண்ட் ஆவாங்க. ஸோ அப்போ இந்த பிளேஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளைண்ட்டு கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போதே ஸோ நமக்கான சர்வர் என்ன இருக்கு, அதுக்கான ரேட் எவ்வளோ வைக்கலாம், .inல வேணுமா, .comல வேணுமா, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ சர்வர். இப்போ இந்த மாதிரி ஷாப் சம்மந்தப்பட்ட விஷயம், காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம், இ-காமர்ஸ் சம்மந்தப்பட்ட வெப்சைட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு கிளவுட் ஸ்டோர் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு பிளாக் வெப்சைட்னா நார்மல் ஹோஸ்டிங்கே போதும், கிளவுட் ஹோஸ்டிங் தேவையில்ல. பட் இந்த பிளாக் இல்லாமல் லைக் அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டு, இந்த காலேஜ், லைக் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸான வெப்சைட், MNC கம்பெனியில் இருக்க வெப்சைட்ஸ் எல்லாமே கிளவுட் ஸ்டோரேஜ் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ அந்த மாதிரி ஃபுல்லாகவே டிஸ்கஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் டொமைன் நேம்ஸ் நான் சர்ச் பண்ணேன், இது இல்லை. நீங்கள் சரவணா ஸ்டோர் இந்த மாதிரி காஷ் இன்ஃபோடெக் சர்ச் பண்ணினா இது எல்லாம் ஆல்ரெடி டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் நீ டொமைன் நேம் ஒரு ஆள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அனதர் பீப்புள் அதை பை பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா நான் ஒன்னா அந்த காஷுவா கூட இன்ஃபோ அப்படின்றத ஆட் பண்றேன் அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஓகே, கிளைண்ட் ஓகே சொல்றாங்க. இப்போ இருந்துச்சு அப்படின்னா இதை கன்ஃபார்ம் பண்ணணும், கிளைண்ட்டு கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு ஓகே கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டீம் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி லைக் டொமைன் நேமை பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வெப்சைட்டை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டொமைன் நேமை செலக்ட் பண்ணிட்டு பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், வெப்சைட்டை பில்ட் பண்ண போறோம். ஏன் நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம் இல்ல, ஏன் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நம்ம பில்ட் பண்ணிட்டு 1 month ஆகலாம், 10 days ஆகலாம், 2 month ஆகலாம் நம்ம வெப்சைட் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு. ஸோ அதை முடிச்சு ரிட்டர்ன் வந்து பார்த்தா இது இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது, கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. நமக்கு இன்டர்மீடியட்டா வேற ஏதாச்சும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறையவே பாசிபிள்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல இருந்துச்சு இப்போ இல்லைன்னு சொன்னா நம்ம மேலதான் கிளைண்ட் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் இது பை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா வெப்சைட்டை ஃபுல்லா டிசைன் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஹோஸ்டிங் பண்ணணும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு வெப்சைட்டுக்கு டொமைன் நேம் இஸ் த மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம ஷாப் நேம் எப்படியோ அந்த மாதிரி டொமைன் நேம் இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி லைக் உங்க எல்லாரையும் கூப்பிடணும்னா உங்களுக்கு நேம் யூனிக்கான ஒரு நேம்ஸ் இருக்கு இல்லையா, சேம் அதே மாதிரி டொமைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கும் ஒரு நேம்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பெரிய பிராண்ட் இந்த ஜூடியோ லைக் எல்லாத்துக்கும் ஒரு பிராண்ட் இருக்க மாதிரி அதே மாதிரி நம்ம வெப்சைட் நேம் தான் இந்த இடத்துல ஷாப் நேமா கொடுக்க போறோம். சரியா? அதுக்கப்புறம் ஷாப்போடைய பில்டிங், இந்த பில்டிங் தான் வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஏன்னா இந்த பில்டிங்ல தான் எல்லாமே இருக்க போகுது, லைக் நமக்கான டேட்டாஸ், இந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து எவ்ரி திங் ஷுட் பி லைக் இந்த ஒரு மாலுக்குள்ளதான் இருக்க போகுது, ஷாப்பிங் மாலுக்குள்ளதான் இருக்க போகுது. அதே மாதிரிதான் என் வெப் ஹோஸ்டிங்குள்ள எனக்கான சம்பந்தப்பட்ட என் ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட எவ்ரி ஒன் விஷயம் லைக் எல்லா விஷயமும் என் வெப் ஹோஸ்டிங்குள்ளதான் இருக்க போகுது. சரியா? அந்த HTML ஃபைல், CSS ஃபைல், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல், இமேஜ் ஃபைல், JSON ஃபைல், வீடியோஸ், ஆடியோ, டாக்குமெண்ட், இமெயில், எவ்ரி திங் ஷுட் பி லைக்
நம்ம வெப் ஹோஸ்டிங்குள்ள ஹேண்டில் பண்ண போறோம். சரியா? அதே மாதிரி ப்ராடக்ட், இங்க இருக்க ப்ராடக்ட் தான் நமக்கான ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஃபைலுமே நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். இன்கேஸ் இதுல ஒரு ஃபைல் மிஸ் ஆச்சுன்னு அப்படின்னாலும் நம்ம வெப்சைட் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, இதே ஷாப்பிங் மால்ல கஸ்டமர் வராங்க இல்லையா, அதான் நம்ம வெப்சைட் விசிட்டர்ஸ். நம்ம ஒரு வெப்சைட்கான வியூவர்ஸ் இருக்கும். யூ கேன் விசிட் யூடியூப், எல்லாருமே யூடியூப் யூஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராம், எல்லா பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணுவீங்க. இன்ஸ்டால யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் இவ்வளோ வியூவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஷோ பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா. சேம் தி என் வெப்சைட்ல இவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய விஷயம் தான் இந்த வெப்சைட் விசிட்டர்ஸ். ஸோ இந்த வெப்சைட் விசிட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ஆக்சுவலி நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, லைக் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ல ஆக்சுவலி நீங்க பை பண்ணா எதை யூஸ் பண்ணீங்கன்னா அதிகபட்சமா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுதான் மேக்ஸிமம் அதிகமான பீப்புள்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இதுல நிறைய பேக் லிங்க், ஆர்டிகல்ஸ், நிறைய விஷயம் இருக்கு. இல்ல ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெப்சைட், நான் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுறேன், எக்ஸாம்பிள் இப்போ ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ், லைக் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் நம்ம வெப்சைட் ஃபர்ஸ்ட் வரும். நம்ம வெப்சைட் ஃபர்ஸ்ட் வந்தால் மட்டும்தான் விசிட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. விசிட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட் சேலிங் ஆகும். ப்ராடக்ட் சேலிங் ஆனால் மட்டும்தான் நமக்கான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. ஸோ அடுத்து ஐம் கோ டு லைக் வெப்சைட் ஹோஸ்டிங்ல எப்படி இந்த ஒர்க் ஃப்ளோ இருக்கு அப்படின்னு தான் பார்க்கலாம். ஐம் கோ டு ஃபர்ஸ்ட் ஒன் யூசர். ஒரு யூசரா நான் என்ன பண்றேன்னா ஒரு ப்ரௌசருக்கு சம்மன் ரெக்வஸ்ட்டை நான் ஃபார்வர்ட் பண்றேன். எக்ஸாம்பிள் ஐம் கோ டு லைக் காஷு இன்ஃபோடெக். காஷ் இன்ஃபோடெக். ஸோ சர்ச் பண்ண அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கு. ஓகே, இப்போ காஷ் இன்ஃபோடெக் அப்படின்னு சர்ச் பண்ணதும் இது யூசருக்கு இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. இந்த டேட்டா என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வருக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், கிளைண்ட்டு அண்டு சர்வர். நெக்ஸ்ட் ஒன் யூ கேன் கோ டு டேட்டாபேஸ். ஸோ இந்த கிளைண்ட் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு யூசர்ஸ். ஓகே, அப்போ இந்த யூசருக்கு கொடுக்குற டேட்டா என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வருக்கு ரீடைரக்ட் ஆக போகுது. சர்வர்லேருந்து எங்கே போக போகுதுன்னா டேட்டா பேஸ்க்கு ரீடைரக்ட் ஆக போகுது. திருப்பினா டேட்டா பேஸ்லேருந்து சர்வருக்கு ரெஸ்பான்ஸ் வரும். நெக்ஸ்ட் சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு நம்ம கேட்ட ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, சேம் தி கான்செப்ட் தான். ஐம் கோ டு லைக் வெப்சைட். இந்த வெப்சைட்ல யூசர் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு டேட்டா, ஐ வாண்ட் லைக் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வேணும், இந்த மாதிரி ஐஃபோன் வேணும், இந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ் வேணும், லைக் இந்த மாதிரி ஏதாச்சும் ஷாப்பிங் வேணும், லைக் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ சர்ச் பண்ற அப்படின்னா அது ப்ரௌசருக்கு ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். அதுல நிறைய சஜெக்ஷன் வரும். லைக் ஐம் கோ டு லைக் சேம் ஐஃபோன் ப்ராடக்ட் ஒன்று சர்ச் பண்றேன், ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் சர்ச் பண்ண அப்படின்னா இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் நிறைய பிளேஸ்ல எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்ல எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு, ஸோ ஆப்பிள்ல எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு, அமேசான்ல எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு, குரோமால எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு, இந்தியா ஸ்டோர்ல எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு, ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேஸ்ல எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு. ஓகேவா, ஒரு ப்ரௌசர்ல நான் போய் இந்த டேட்டா கொடுத்த உடனே எக்கச்சக்கமான பிளேஸ்ல எது என்ன இருக்குன்னா எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோர் ஆன டேட்டா எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு டொமைன் நேமை எனக்கு கொடுக்கும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஒரு டேட்டா ஒன்று கொடுக்க காஷு இன்ஃபோ டெக் அப்படின்னு கொடுத்தனா இந்த டேட்டா எப்படி போகும்னா டொமைன் நேமா போகும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஐபி அட்ரஸா போகும். ஓகேவா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஎன்எஸ். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ். ஓகேவா, டிஎன்எஸ் அண்டு ஐபி அட்ரஸ். இதை பத்தி பேசினா ஒரு பெரிய ஸ்டோரியாவே நம்ம பேசலாம். சரியா, சரி, நான் இதை முடிச்சுட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். லைக் ரிட்டன் நான் என்ன பண்றேன்னா டிஎன்எஸ்ஸா ஒரு ப்ரௌசர்ல ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்ததும் அது என்ன நடக்குதுன்னா ஹோஸ்டிங் சர்வருக்கு போகுது. ஹோஸ்டிங் சர்வர் போயிட்டு அது என்ன பண்ண போதும் நமக்கான ஃபைல்ஸ் அது ஓப்பன் பண்ணி கிளைண்ட்டுக்கு டிஸ்பிளேவை ஓப்பன் பண்ணி கொடுக்குது. சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோ டு லைக் கிளைண்ட் அண்ட் சர்வர் அண்ட் டேட்டாபேஸ்.
அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த கிளைண்ட் சைட்ல நீ என்ன சர்ச் பண்ணுவ ப்ரௌசர்ல? காஷ் இன்ஃபோடெக் அப்படின்னு சர்ச் பண்ற அப்படின்னா இங்க என்னவா இருக்குன்னா டிஎன்எஸ்ஸா இருக்கும். இப்போ இந்த கிளைண்ட் சைட்ல இருந்து சர்வருக்கு போகும்போது இந்த டேட்டா எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ். நெக்ஸ்ட் சர்வர்ல இருந்து டேட்டா பேஸ் போகும்போது எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்எஸ்க்காகவும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். டிஎன்எஸ் மீன்ஸ் என்னன்னா டொமைன் நேம் சர்வர், ஐபி மீன்ஸ் என்னன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இப்போ இந்த இடத்துல ஐபியை கனெக்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ கிளைண்ட் சைட்ல இருந்து சர்வர் போகும்போது எப்படி போகுதுன்னா இந்த காஷ் இன்ஃபோடெக்கா போயிருக்கு. சர்வர்ல இருந்து டேட்டா பேஸ் போகும்போது எப்படி போகும்னா ஐபி அட்ரஸா ரீடைரக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டேட்டா பேஸ்ல இருந்து சர்வருக்கு வரும்போது ரிட்டர்ன் ஐபி அட்ரஸ். நெக்ஸ்ட் சர்வர் வந்து கிளைண்ட் சைடு ஓப்பன் ஆகும்போது ரிட்டர்ன் கோ டு லைக் டிஎன்எஸ். ஏன் லைக் ரிட்டர்ன் வரும்போது டிஎன்எஸ் தான் வருமானு கேட்டா எஸ். ஒரு கிளைண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரௌசர்ல சர்ச் பண்ணும்போது காஷ் இன்ஃபோடெக் அப்படின்னு சர்ச் பண்ணிருக்காங்கன்னா ரிட்டர்ன் ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆகும்னா காஷ் இன்ஃபோடெக் தான் ஓப்பன் ஆகும். லைக் இந்த காஷ் இன்ஃபோடெக் பதில் இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் வாட்ச் அப்படின்னா புரியாது. ஓகேவா? நான் இதை சர்ச் பண்ணலையே அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ ரிட்டர்ன் ஓப்பன் ஆகும்போது கிளைண்ட்டுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகே, நம்ம என்ன கேட்டிருக்கோம்? காஷ் இன்ஃபோடெக் கேட்டிருக்கோம், காஷ் இன்ஃபோடெக் தான் ஓப்பன் ஆகணும். இதான் ரீசன் கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் இந்த ஐபி அட்ரஸ் சொல்லிட்டு வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் ஷோ ஆச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டை ஈஸியா ஹேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஐபி அட்ரஸ் ஒரு விஷயம் ஷோ ஆச்சு அப்படின்னா ஈஸியா ஹேக் பண்ணிக்கலாம். அதனாலதான் மேஜரா என்ன பண்ணுவாங்கன்னா ஐபி அட்ரஸை ஷோ பண்ண மாட்டாங்க. பட் டேட்டா பேஸ்ல ஒரு யூனிக்கான டேட்டா எடுக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் போய் தான் நமக்கான டேட்டாவை யூனிக் டேட்டாவை எடுத்துட்டு வந்து நமக்கு ஷோ பண்ணி கொடுக்கும். ஓகேவா? லைக் இந்த ஃப்ளோல தான் நம்முடைய என்டையர் வெப்சைட் ஹோஸ்டிங் ஒர்க் ஆகும். யூசர்கிட்ட இருந்து ப்ரௌசர் போக போகுது. ப்ரௌசர் என்ன பண்ண போகுதுன்னா டொமைன் நேம் ஒரு யூசருக்கு கொடுக்க போறாங்க. அந்த டொமைன் நேம் பேர் தான் டொமைன் நேம் சர்வர். இது ஃபுல் நேம் வந்து இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா நம்ம ஹோஸ்டிங் சர்வருக்கு போகும்போது நிறைய சர்வர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்வருக்கு போக போது அதுல இருந்து நம்ம ஃபைல்ஸ் என்ன ஃபைலோ அதை லோட் பண்ணி ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ அப்போ நீங்க ஒரு திங்க் பண்ணுவீங்க, சார் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிருக்க விஷயம் எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எல்லாமே சரி நம்ம லோக்கலா தானே வச்சிருப்போம். பட் இந்த இடத்துல யூ கேன் கோ டு லைக் சர்வர்ல வச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ். தம்பி வணக்கம், தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். தம்பி அப்படியே இருங்க ஓகேவா? எதனால இதை நானே வந்து நடத்திடலாம் தாங்க. எதுக்குங்க உங்ககிட்ட வேற கேட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கிடையாது. நீ இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சுனா வந்து நீ வேலைக்கு போறதுக்கு தயாராயிட்டு இருக்கன்னு அர்த்தம். அதனாலதான் உங்ககிட்டயே கேக்குறேன், ஒருத்தன் ஏன் வேலைக்கு போக மாட்டேன்றான்? இவ்வளவுதான், ஒரே கேள்வி, சிம்பிளா கேக்குறேன். சீக்கிரமா டைப் படிங்க, ஆன்சர் சொல்லுங்க ஃபாஸ்ட். பெரியனா இருக்கியா? யா எஸ், பரவாயில்ல. எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாருமே தான் படிக்கிறீங்க, எல்லாருமே தான் ஃபீஸ் கட்டிருக்கீங்க, எல்லாருக்கும் வேலை வேணும். அப்போ ஒருத்தன் வந்து டைப் படிச்சுட்டு இருக்கா, நீங்க இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நிறைய பேர் டைப் படிச்சிருக்காங்க, சூப்பர். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. சரி, ஸோ இதுல வந்து லைக் நாம பாக்குறது என்னன்னா வந்து சீக்கிரம் யாராவது அடிக்காம இருந்தீங்கன்னா கடகன்னு அடிங்க. ஓகே அண்ணா, அவங்க அடிச்சதை நான் அடிக்கணுமா? நான் எனக்காக பண்றேன், அவ்வளவுதான். மத்தவன் அடிச்சா இல்லை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் நமக்காக பண்றோம். ஓகேவா? கிளாஸ் முடிச்சிடறேன்.
சரி, ஓகே. நான் இன்னைக்கும் ஆபீஸ் போலங்க. அதிகமா நாளைக்காவது போயிடணும்னு நினைக்கிறேன். காலைல எழும்போது ஆபீஸ் கிளம்பிடணும்னு நினைப்பேன் பாத்துக்குங்க. கடைசியில பார்த்தா வந்து அப்படியே ப்ராஜெக்டோட ஹேங் ஆகி நின்னுறேன். இப்போ கிளம்பிடணும், சீக்கிரம் கிளம்பணும். சரி, ஓகே. நான் வந்து உங்களுடைய ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 விஷயங்களை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அந்த 5 விஷயம் இல்லாத வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து 5 எஸ்ங்க. 5 எஸ். ஃபர்ஸ்ட் எஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்கில்லுங்க. ஃபர்ஸ்ட் எஸ் வந்து ஸ்கில்ஸுங்க. டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டான், அவன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிருக்க மாட்டான், வேலை தேடுவான். ஆட்டோமேட்டிக்கா வந்து நீ ஏன் போய் அடுத்தவங்ககிட்ட கேட்டு நீ அசிங்கப்பட்டு ரிஜெக்ட் ஆகுற, ஆட்டோமேட்டிக்கா நீ ரிஜெக்ட் ஆயிடுவ. புரியல? ஓகேவா? அதனால வந்து சரிங்களா? ஓகேவா? ஸோ வீக் டெக்னிக்கல் நாலேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து வேலை கிடைக்காம போறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே அந்த ஜாபுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் அவன்கிட்ட கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அவன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட். ஆமா, மகேஷ் மியூட் பண்ணிக்கங்க. ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸுங்க. முதல்ல ரெண்டாவது ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸுங்க. அதாவது அத வாயை திறந்து பேச மாட்டேன்றான் பையன். நீங்க நம்ப மாட்டீங்க, இன்டர்வியூல வாயே திறக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகேவா? வாயே திறக்க மாட்டாங்க. அதனாலயே 99% வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் அங்க போய் வாயே திறக்க மாட்டாங்க. புரியல? ஓகேவா? அதனாலயே வேலை கிடைக்காம போயிடுதுங்க. ஸோ ஸ்கில்ஸ் இல்லாதனால வேலை கிடைக்கல, ஸ்பீக்கிங் பேசாதனால வேலை கிடைக்கல. அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா சால்விங். ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு ஆன்சர் கேட்டானா அதுக்கு சொல்யூஷன் வரமாட்டேங்குது. திரும்ப அது டெக்னிக்கல் நாலேஜ் இல்ல, ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அவன்கிட்ட கிடையாது. ஒரு சினாரியை கொடுத்து இந்த சினாரிக்கு நீ என்ன பண்ணுவேன்னா அவனுக்கு பதில் சொல்ல தெரியல, அங்கதான் அவன் தோத்து போறான். ஸோ சால்வ் பண்ற ஸ்கில் அவங்ககிட்ட இல்ல. இதுதான் அடுத்த மிகப்பெரிய பிரச்சனைங்க. அண்ட் நாலாவது பாத்தீங்கன்னா ஷோயிங். உனக்கு ஒண்ணு தெரியும், அது சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. என்ன நான் எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னா, ரெஸ்யூம்ல உனக்கு ஒழுங்கா போட தெரியல, நௌக்கரி ப்ரொஃபைல ஒழுங்கா போட தெரியல, லிங்க்டின் ப்ரொஃபைல நீ ஒழுங்கா போட தெரியல, அண்ட் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல உனக்கு. புரியுங்களா? ஓகேவா? சோ அது டெக்னிக்கல் ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், தெரியல. அதை வந்து நீ யூ ஹேவ் டு ஷோகேஸ். சரிங்களா? இங்க பாருங்களேன், இந்த போன் என்கிட்ட இருக்கு, இந்த போனை நான் விற்கணும். அந்த போனை விற்கணும்னா உனக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அந்த போனை பத்தி டெக்னிக்கலா விஷயம் நீ தெரிஞ்சிருக்கணும். டெக்னிக்கலா ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸ்கில் இருக்கணும். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து அதை பத்தி சொல்ல தெரிஞ்சிருக்கணும், ஸ்பீக்கிங் இருக்கணும் அந்த போனை பத்தி. அந்த போனை பத்தி யாரோ ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுங்களேன், அதை சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த போன் இவ்வளவு சூப்பர்னு ஷோ பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது நாலுமே தெரியல, நீ எப்படி அந்த போனை வைப்ப? How to sell yourself in the interview is a game. அண்ட் அஞ்சாவது பாத்தீங்கன்னா வந்து ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு படிக்கிறோம், செம்ம கெத்தா படிக்கிறோம், வேலைக்கு போறேன்டா அப்படின்னு அண்ணா வேற பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிருக்கு, எப்படின்னு படிப்பேன். போன் பண்ணுவேன், மச்சான் இப்பெல்லாம் எங்கடா வேலை கிடைக்குதுன்னு ஒருத்தன் சொல்லுவான். அவன் அப்படியே வந்து ஐயோ வேலை கிடைக்காதான் ஃப்ரெண்டு சொல்லிட்டான்டா. அண்ணன் 1 மணி நேரம் கத்துனானே, நாளைக்கு 1 மணி நேரம் கத்தும் போது நம்ம திரும்ப மோட்டிவேட் ஆகிக்கலாம். இன்னைக்கு டவுன் நம்ம, ஏன்னா ஃப்ரெண்டு சொல்லிட்டான். ஐடில வேலை செய்யறோம்னு சொல்லிட்டான்டா வேலை கிடையாது. நான் என்ன வெங்காய கல்ல வேலை செஞ்சேன்? நானும் ஐடில தான் வேலை செஞ்சிருக்கேன். ஏன் இப்ப ஸ்டூடெண்ட் ஐடில தான் வேலை செய்ய போயிருக்கான். புரியுதுங்களா? தயவு செஞ்சு ஒன்னு புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? அந்த இன்கன்சிஸ்டபிலிட்டி தாங்க. மைண்ட் ஸ்டேபிளா இருக்கணுங்க, மைண்ட் ஸ்டேபிளா இருக்கணுங்க. அந்த ஸ்டெபிலிட்டி மட்டும் இருந்து உன்னுடைய டெடிகேஷன் சின்சியாரிட்டி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ வேலைக்கு போறது யாராலையும் தடுக்க முடியாது. சரி, நேற்று நான் ஒரு பையனை மீட் பண்ணங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க. சரி, ஓகேவா? அவன் பார்த்தீங்கன்னா கையை மடிச்சு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2 பட்டனை திறந்து விட்டுட்டு கழுத்துல வந்து ஒரு இரும்பு செயினை போட்டுட்டு அப்படி கெத்தாவது நான் பையன். புரியுதுங்களா? ஓகே, பார்க்க சூப்பரா இருக்கான், சும்மா ஜாலியா ஒரு நல்லா ஒரு கேஷுவலான ஒரு சினிமாவுக்கு போற கேண்டிடேட்டுங்க. புரியல? ஆனா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்மளுடைய ஒரு ஆபீஸுங்க.
அந்த ஆபீஸுக்கு நம்ம படிக்க வந்திருக்கோம். அந்த படிக்க வந்த இடத்துல நாம எப்படி இருக்கணும்? நாம வந்து ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு மேனேஜிங் டைரக்டர் மீட் பண்றோம். அவர் வந்து பார்க்கும்போது நம்ம எவ்வளவு ப்ரொஃபஷனலா வரணும்னு நம்ம தம்பிக்கு தெரியல. சரிங்களா? ஓகே, இங்க பாருங்க. நீ ஷார்ட்ஸ் போட்டு வந்தா கூட உன்னை எவனும் என் ஆபீஸுக்கு கேட்க மாட்டான். நானும் கேட்க மாட்டேன். என் தம்பி உரிமையா வரான்னு மட்டும் தான் நான் நினைப்பேன். ஆனா உனக்கு இருக்கணும் அந்த அக்கறை. நாம எந்த இடத்துல எப்படி இருக்கணும் தம்பி தங்கைகளா? சோ எல்லா இடத்துலயும் நம்ம கரெக்டா இருந்து எல்லா இடத்துலயும் நம்ம கரெக்டா இருக்கணும். ஒருத்தன் வந்து யோசிக்கணும் கூடாது நம்மளை பத்தி. அதே வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு ப்ரொஃபஷனலா வந்து ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது அந்த வே ஆஃப் நம்ம அவனை பாக்குற விதம் வேற. புரியுங்களா? ஓகேவா? சோ அந்த ஸ்டெபிலிட்டி ஷோயிங் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மேனரிசம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஓகேவா? சோ நான் திரும்ப சொல்றேங்க, ஸ்கில்ல வளர்த்துக்கோ. ஸ்கில்ல வளர்த்து ரெண்டாவது அதை கம்யூனிகேட் பண்ற ஸ்கில்ல வளர்த்துக்கோ. உன் ஸ்கில்ல கம்யூனிகேட் பண்ற ஸ்கில்ல வளர்த்துக்கோ. அண்ட் ரெண்டாவது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கோ. அண்ட் இது எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ற ஸ்கில்ல வச்சுக்கோ. அண்ட் ஸ்டேபிள் ஆயிரு. இந்த 5 விஷயம் இல்லாதனாலதான் ஒரு பையனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. புரியல? ஓகே, இன்னும் கோரா நம்ம உள்ள போகலாங்க. வேற யாராவது இதை தவிர வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பாக்கலாம். சரிங்களா? சோ யார் என்ன சொல்லியிருக்காங்க? லேக் இன் கன்சிஸ்டன்ட் லேர்னிங் நல்லா சூப்பரா சொன்னாங்க. அதுதான் நானும் சொல்லியிருக்கேன். கம்யூனிகேஷன் இஷ்யூ மணி சொல்லியிருக்காருங்க. ஆமா. டைம் மேனேஜ்மெண்ட் கலைவாணி சொன்னது சூப்பர். டைம் மேனேஜ்மெண்ட், சரி டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து மார்னிங் வந்து நான் வந்து ஒரு 5 o'clock எழுந்து நான் கொஞ்சம் ஒர்க் இருக்கு கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேங்க. அலாரம் எல்லாம் வைக்கல, ஆட்டோமேட்டிக்கா 5 மணிக்கு எழுந்தேன். இன்னைக்கு 5 மணில இருந்து ஒரு 7:30 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்ப வந்து ஒரு 9:30 10 o'clock ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவ்வளவுதான். நான் இப்போ இன்னொரு 1 hourல ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து இங்க விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. ஆஃபீஸுக்கு போனா சாயந்தரம் 7-8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். 8 மணிக்கு வருவேன், ஒரு 2 மணி நேரம் பேட்மிண்டன் போவேன், வருவேன், நைட் 1 மணி நேரம் விளையாடுவேன், தூங்கிடுவேன். ஸோ ஐ ஸ்கெடியூல் மை டைம். நீ வந்து படிக்கிறதுக்கு என்ன ஸ்கெடியூல் பண்ணிருக்க? உன்னோட விஷன் என்ன? நீ என்ன டைம் லைன் வச்சிருக்க? இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க முக்கியம். டைம் போயிட்டே இருக்கும். 3 மாசம் 4 மாசத்துக்கு கோர்ஸ் முடிச்சலாம், 5 மாசத்துக்கு கோர்ஸ் முடிச்சலாம், 6வது மாசம் வேலைக்கு போகலாம், 8வது மாசம் ஆயிடுச்சு, 9வது மாசம், ஒரு வருஷத்துக்குள்ள வேலைக்கு போயிடலாம்பா. நீ வேலைக்கு 1 வருஷத்துல போவ, குடுக்கறதுக்கு எவன் இருக்கான்? ஆல்ரெடி இங்க பாதி கரியர் கேப், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. வீட்டுல சொல்ல முடியுமா எவ்வளவு சீக்கிரம் நம்ம வேலைக்கு போகணும்? அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. காலையில இத்தனை மணிக்கு எழணும், அலாரம் வெய்யி, அலாரத்துக்கு முன்னாடி எழு. ப்ராஜெக்ட் இத்தனை நாளுக்குள்ள நான் முடிக்கணும், இவ்வளவு இந்த கோர்ஸ் எவ்வளவு நாளுக்குள்ள நான் படிச்சு முடிச்சிடணும். கோர்ஸ் 4 மாசம் நடக்கும், நீ 2 மாசத்துல முடி. சோ அக்ரெசிவா வெறித்தனமா படி. நாம ஜெயிச்சே ஆகணும். உனக்கு மனசுக்குள்ள வந்து அந்த வெறி இல்ல. அந்த வெறி இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற எல்லா பயலுகளும் இன்னும் கோர்ஸ் முடிச்சிருப்ப. இந்த கிளாஸ் எப்ப தருவீங்க? நீங்க கிளாஸ் கொடுத்தா நான் வந்து எல்லாத்தையும் நான் முடிப்பேன். இந்த காமெடி பண்ணாதீங்க. ஃபுல் ஃபீஸ் கம்ப்ளீட் பண்ணுமா, போர்ட்டல வாங்கணுமா? யோ இந்த ஆள் கோர்ஸ் முடிக்க மாட்டான் போல இருக்கு, ப்ராஜெக்ட் முடி, கட்ட நீ வேலைக்கு போ. படிக்கும் போது 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணு. படிக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிடு. ஒரு பையன் பிளேஸ் ஆனான் தெரியுமா? இப்பதான் அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் இப்பதான் பண்ண போறான். அவன் வந்து முன்னாடியே ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க எல்லாம் பண்ண வாங்க தம்பின்னு அட்வான்ஸ் வச்சு நாங்க மூவ் பண்றோம். அவன் வேலைக்கு போயிட்டு போன் பண்றான். டேய் என்னடா அதுக்குள்ள வேலைக்கு போயிட்டியா? ஆமா நான் வேலைக்கு போயிட்டேன். ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சாச்சு, அதெல்லாம் முடிச்சு வேலைக்கு போயாச்சுதான். டேய் யாரா நீ எல்லாம்? கோர்ஸ் ஜாயின் பண்ணி 1.5 மாசத்துல வேலைக்கு போயிட்டான். அந்த பையன் வந்தா நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். எங்க ஊருக்கார பையங்க, தயவு செஞ்சு அப்படி இருங்க. நான் வந்து 7 மாசம் 8 மாசம் கோர்ஸ் படிப்பேன்னா நான் நடத்துவேன். எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? நான் வெட்டியாதான் இருக்கேன், நான் நடத்துவேன். உனக்கு படிக்கிற அளவு நேரம் கிடையாது தம்பி தங்கைகளா. இன்னும் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் 10 ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு என்கிட்ட ரெஸ்யூம் காமிச்சிட்டு. புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் அக்ரெசிவா இருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பயம்னு போட்டிருக்காங்க சோபிதா. கண்டிப்பாங்கம்மா. ஃபியர். சோ நம்ம இன்டர்வியூ ஃபியர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது பிராக்டிஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஓவர் கம் பண்ணுங்க. சரி, வேற என்ன? நோ கரெக்ட் பிளானிங். சூப்பருங்க. ஃப்ளோவா இல்லாம ஸ்டக் ஆகுறது, அது கம்யூனிகேஷன்லயே வந்துடும். லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஆமா நான் அதை சொல்லிட்டேன். செல்ஃப் கான்பிடன்ட் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்.
நிலாஃபர் நிறைய டைப் படிக்கிறாளே, குட் கேர்லா இருக்காளே, நிறைய ஆன்சர் பண்றாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அருமையான விஷயம் சொல்லுங்களா. நாம எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ன தெரியுமா தம்பி தங்கைகளா தப்பு பண்றோம், நம்ம எல்லாமே அந்த பழைய நினைவுகள் ஒண்ணு அழிச்சுக்கிட்டே இருக்கும். பழைய நினைவுகள்லாம் தோத்து போயிட்டேன், அவன் தோத்துறான், இவன் தோத்துறான். அந்த தாழ்வு மனப்பாலிருந்து வெளிலுவாங்க. உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கான்பிடென்ட்டை உருவாக்குங்க. என் ப்ராஜெக்ட் உண்மையாவே பாத்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு பாத்தீங்கன்னா வந்து என் ப்ராஜெக்ட் 62,684 லைன்ஸ் ஆஃப் கோட் அடிச்சிருக்கேன். 62,684 லைன்ஸ் கோட் அடிச்சிருக்கேன். புரியுங்களா? ஓகேவா? 62,000 லைன்ஸ் அவ்வளவு நாளைக்கு 63,000 லைனுங்க. ஆல்மோஸ்ட் 63,000 லைன் கோட் அடிச்சிருக்கேன். இன்னைக்கு ஒர்க் ஆகல. சரிங்களா? டவுன் ஆனான்னு கேட்டா சத்தியமா இல்ல. நான் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நேத்து நல்லா இருந்துச்சுங்க, இன்னைக்கு ஏன் ஒர்க் ஆகல? ஆக்சுவலா அது ரிசல்ட் வந்துருச்சுங்க. சரிங்களா? ஓகேவா? அது வேணும்னே நான் நோண்டிக்கிட்டே இருப்பேன் அந்த ப்ராஜெக்டை இன்னும் பெட்டரா பண்றதுக்காக. அதெல்லாம் அடிச்சாச்சுங்க, ப்ராஜெக்ட்லாம் வின் பண்ணியாச்சுங்க, அதான் உண்மை. சரிங்களா? ஓகேவா? உண்மையாவே நான் வேணும்னு நோண்டிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா அது ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட், ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணணும், காமெடி பண்ணக்கூடாதுன்றதுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கோடு. சரிங்களா? ஓகேவா? இப்போ வந்து 2வது சர்வர் கிரியேட் பண்ண போறேன். இப்போ இந்த சர்வர் வந்து அந்த சர்வரை கண்ட்ரோல் பண்ண போறேன் நான். அதை நாளைக்கு பண்ணிடணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். முடிஞ்சா நான் இன்னைக்கு நைட்டு ஆஃபீஸ்ல உட்காந்து 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி 2வது சர்வர் வந்து என் ஒய்ஃப் பேர்ல கிரியேட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து இங்க இருந்து ஒரு சர்வர் வந்து இன்னொரு சர்வருங்க, மும்பைல ஒரு சர்வர் இருக்குங்க, இப்போ யூஎஸ்ல ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி இங்க இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதாங்க. நான் ஒரு 10 நாள் செக் பண்ணிட்டு லான்ச் பண்ண வேண்டியதுதான். சும்மா இதுலயே ஓட்டு குண்டு செல்லு குதிரை எல்லாம் ஓட்ட முடியாது, அடிச்சு போக வேண்டியதுதான். பார்த்துடலாம், இறங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இறங்கிடலாமா தம்பிகளா? என்ன சொல்றீங்க? பயமா இருக்கு? இறங்குறோம் பாத்துக்கலாம். சரியா? ஓகேவா? சரி, ஓகே. அதனால வந்து நான் வந்து இப்படி தோக்கும் போதெல்லாம் தம்பிகளா, நான் தோக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு ஒரு திமிரு இருக்கும். மைக்ரோசாஃப்ட் அவார்டு வாங்கினாலாம் நீங்க எல்லாம் எதுக்குடா இவ்வளவு பயப்படுற, ஓவர் சீன் போடாதடா, அடிச்சிடலாம்டா, எவ்வளவு பார்த்தவங்க நம்மள எவ்வளவோ பார்த்துட்டு அதை பார்க்க மாட்டோமா அப்படின்ட்டு ஒரு திமிரு எனக்குள்ள இருக்குங்க. அந்த திமிரை வளர்த்துக்கும். அந்த திமிரு உனக்கு வளர்றதுக்கு முன்னாடி கான்பிடண்டா இருக்கணும். நம்மால் என்ன பண்ணுவோம்னு கடவுளை போய் கதற கும்பிடுவோம், அதுக்கான உழைப்பை போட மாட்டான். நீ கூட கடவுள் நிப்பாரு, நீ உழைக்காம கடவுளை வேணும்னா வேஸ்ட்டுங்க. ஸோ செல்ஃப் கான்பிடன்ஸை விட்டுறாதீங்க. லேர்னிங் ஸ்கில்ஸுங்க, இதை நான் மாத்தி போடுறேங்க, மல்டி ஸ்கில் ப்ரொஃபைல்னு போடுறேங்க. மல்டி ஸ்கில் ப்ரொஃபைல்னா என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஏஐ தெரிஞ்சிருக்கணும், நெட்வொர்க்கிங் தெரிஞ்சிருக்கணும், எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா, வெப் டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும். மல்டி ஸ்கில் ப்ரொஃபைல மட்டும்தான் வந்து கம்பெனிக்காரன் எதிர்பார்க்கறான். மல்டி ஸ்கில் ப்ரொஃபைலா நீ இருக்கணும் எதிர்பார்க்கறான். ஆனா எனக்கு நெட்வொர்க்கிங்லாம் பயங்கரமான பெரிய போறவன் இல்லை, அதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. நீ மல்டி ஸ்கில் ப்ரொஃபைல், அதுக்காக தான் இந்த 3 மணி கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நாட் எ ப்ராப்பர் அப்ரோச் மாதிரி சொல்லியிருக்காருங்க. எக்ஸாக்ட்லிங்க. ஃபியர் இன் இன்டராக்ஷன் பிட்வீன் தி இன்டர்வியூவர். ஆமா. இன் எக்ஸ்பீரியன்ஸ், விநாயகமூர்த்தி இன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து நீங்க நம்ம எல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்றீங்க, ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்றீங்க. நீ எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்றியோ அந்த அளவு நல்லதுங்க. பிராக்டிஸ், ஐயோ பிராக்டிஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஜிஜி பாபு சொல்லியிருக்காருங்க. பிராக்டிஸ்னா என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்பி தங்கைகளை ரொம்ப சிம்பிளுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீ ஒரு கோடிங் ரிலேட்டடா படிக்கிறேன்னா எவ்வளவு நிறைய கோடு எழுதி பாக்குறியோ அவ்வளவு நல்லது. எவ்வளவு நிறைய ப்ராஜெக்ட் பண்றியோ அவ்வளவு நல்லதுங்க. எவ்வளவு நிறைய சொல்லி பாக்குறியோ அவ்வளவு நல்லதுங்க. எவ்வளவு நிறைய படிக்கிறியோ அவ்வளவு நல்லது. சரி, எல்லாமே பண்ணணுங்க. புரியுதுங்களா? ஓகேவா? எப்படி பண்ணணும்னா ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து நீ படிக்கும் போது தெரிஞ்சுக்கோ, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ. 2வது முறை படிக்கும் போது புரிஞ்சுக்கோ. 3வது முறை படிக்கும்போது இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கோ. 4வது முறை தான் நீ படிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மொத்த கோர்ஸையும் நீ 4 முறை படிச்சாதான் உனக்கு வேலை கிடைக்கும். மொத்த கோர்ஸையும் 4 முறை படிக்கணும். கோர்ஸ் 4 முறை படிக்க கூடாது, நான் சொல்லி தரதெல்லாம் 4 முறை நீங்க படிக்கணுங்க, அப்பதான் வேலை கிடைக்குங்க. சரியா? சரி, அடுத்ததுங்க.
ராஜ்பாபு தான் கலாச்சிருக்கான்னு நினைக்கிறேன். லேக் ஆஃப் ட்ரையிங், முயற்சி திருவினையாக்கும். இந்த நிலாஃப்ன்ற பொண்ணு ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, நிறைய ஆன்சர் அடிச்சிருக்காங்க. குட்ங்க, இந்த பொண்ணு வேலைக்கு போயிடும். இப்ப பாருங்க, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தம்பி தங்கைகளா, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாரு நம்ம எல்லாம் பதில் சொல்லிட்டு கிடையாது. இங்க அச்சம் வேலைக்கு போவோம், இங்க அச்சம் வேலைக்கு போவோம், எழுதி வச்சுக்கோ. ஏன் சொல்லு, நீ வந்து ஒரு விஷயத்துல இறங்கிட்ட, பார்ட்டிசிபேட் பண்ற. இந்த நிலாஃப் எல்லாம் பாருங்க 3-4 ஆன்சர் நான் பாத்துட்டேன். இந்த பொண்ணுலாம் வேலைக்கு போயிடும், படிச்சா போதும். இந்த பொண்ணு கேரண்டி வேலை, கேரண்டி வேலை. இந்த பொண்ணு போயிடும், நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கு ஆன்சர், திரும்ப 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 ஏதோ ஒண்ணு. புரியுதுங்களா? அக்செப்டிங் த ஃபெயிலியர் அண்ட் லேர்னிங் கன்சிஸ்டன்சி. சூப்பர் சூப்பர். சரிங்களா? ஓகேவா? இதுதாங்க நான் சொன்னது எல்லாம் பொய். இது ஒண்ணு பண்ணு, அடிச்சிட்ட, நீ அடிச்சிட்ட. உன் ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணு, அக்செப்ட் பண்ணிக்கோ. புரியுதா? அந்த ஃபெயிலியரை அது ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு செல்ஃப் ரியலைஸ் பண்ணு. அதுக்கப்புறம் அதுல இருந்து லேர்ன் பண்ண ஆரம்பி ஜெயிச்சது. இது ஒண்ணுதாங்க லைஃப்ல பாடமே. நான் வந்து டெக்னிக்கலா மட்டும் சொல்ல தம்பி தம்பிகளா, வாழ்க்கைக்கு முக்கியமான பாடம் ஒண்ணுதான் தம்பிகளா. அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர். உன் தவற உணரு, ஆட்டோமேட்டிக்கா நீ ஜெயிக்கிறத எவ்வளனாலையும் தடுக்க முடியாது. மோட்டிவேஷன் வேர் கிளியர். செம்மடி வாங்க அனிதா, செம்மடி வாங்க ப்ரோ. மோட்டிவேஷன் இதுக்கு மேல யார் பண்ணுவா? தங்கச்சி. இங்க பாருங்க, சி லைஃப்ல வந்து ரொம்ப எனக்கு பிடிக்குங்க. புரியுங்களா? ஓகேவா? நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றேன். என் வாழ்க்கையில் நான் மிஸ் பண்ண நினைச்சா என் அப்பாவை தான் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவருங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. நான் கூப்பிட்டு அப்பா வந்து பக்கத்துல உட்காந்து எப்பவுமே அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி பண்ணுடா, இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுடான்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சரிங்களா? ஓகேவா? அப்பா இறந்துட்டாரு, ஆனா அந்த அட்வைஸ் என் கூட தாங்க இருக்கு. அந்த அட்வைஸ் என் கூட தான் இருக்குங்க. அப்பா நிறைய அட்வைஸ் எனக்கு பண்ணியிருக்காருங்க. சரிங்களா? ஓகேவா? அதனால வந்து லைக் தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுங்க, யாருமே வந்து உன்னை மோட்டிவேட் பண்றதுக்கெல்லாம் வரமாட்டாங்க தம்பி தங்கைகளா. வாழ்க்கை ஃபுல்லாலாம் வரமாட்டாங்க. ஓகேவா? நீ வந்து அதனாலதான் அந்த செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் ரியலைசேஷன்ன்றதுங்க. நம்ம என்ன தவறு பண்றோம்னு நம்ம உணர்ந்து நம்மளே சரி பண்ணிக்க வேண்டியதுதான். உனக்கு யாரும் கூட டிராவல் பண்ண மாட்டாங்க தம்பி தங்கைகளா. சரிங்களா? ஓகேவா? நீங்களாம் ரொம்ப பாவங்க. ஏன்னா இந்த போனால வந்து உங்க வாழ்க்கையே அழிஞ்சு போச்சுங்க. ரொம்ப பாவங்க. உங்க குழந்தைங்களையாவது காப்பாத்துங்க அதுல இருந்து. ஏன் தெரியுமா நான் குழந்தைங்களை காப்பாத்துன்றேன்? ஏன்னா வந்து இந்த ரீல்ஸ் பாக்குறதுனால வந்து மூளை மழுங்குதுன்ட்டு இப்ப ரிசர்ச்சே பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸோ யூடியூப்ல ஷார்ட்ஸோ நீ எவ்வளவு அதிகமா பண்றியோ அந்த அளவு வந்து மூளை மழுங்குதுங்க, முட்டாளாகுது, பதட்டம் ஆகுது, நிறைய டைவர்ஸ் ஆகுறாங்க, தப்பான முடிவு எடுக்கிறாங்க, கோபம் அதிகமா வருது, கோபத்துல தப்பு பண்றாங்க. இது எல்லாமே இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பாக்குறவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களை காப்பாத்துங்க அதுல இருந்து. சரிங்களா? ஓகேவா? நான் பெருமையா சொல்லுவேன், என் குழந்தைக்கு நான் சான்ஸே இல்லை. நானே போன் யூஸ் பண்றது என் குழந்தை எப்படி யூஸ் பண்ணும், சான்ஸே இல்லை. நீங்க நம்ப மாட்டீங்க, அது ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 நாள் 1 மாசம் பக்கம் போனே தரல. இப்ப பையன் போனே கேட்கறது இல்ல. அவனுக்கு அவன் போனை அவாய்ட் பண்றாங்க. நேற்று நைட் தான் எடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தான். சோசியல் மீடியாக்குள்ள அவன் போறதே இல்லை. அவன் நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க. இதுல யூடியூப்ல போயிட்டு அவன் எப்படி பிளே ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ண தெரியாதுங்க என் பையனுக்கு. யூடியூப்ல போயிட்டு சௌமியத்துக்கு கேமு அப்படின்னு கேக்குறான். யூடியூப்ல வாய்ஸ் கிளிக் பண்ணி அதுல வந்து ஆட்ஸ் இதுன்னு வருதுங்க, கேம்ஸ் ரிலேட்டடான ஆடு. அதை கிளிக் பண்ணி அவன் இன்ஸ்டால் பண்றான் ஒரு கேமை. அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி அந்த கேம்ல வந்து விளையாடும் போது நெட் ஆன் ஆயிருந்துச்சுன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், நிறைய கேம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு அரை மணி நேரம் விட்டீங்கன்னா வந்து எப்படி பார்த்தா 30 கேம் என் மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணுவான், விளையாடிக்கிட்டே இருப்போம். நான் ஆரம்பத்துல வந்து முட்டாள் மாதிரி என்ன பண்ணோம், அது ஒரு மெமரி கேம் தான். அந்த ஏரோ அப்படி கிளிக் பண்ண அப்படி ஓடும், அப்படி ஏரோ கிளிக் பண்ண அப்படி ஓடும். அந்த மாதிரி பரவாயில்ல, நல்லா ஃபாஸ்டா விளையாடுறேன், பெருமையா இருந்துச்சு என் பையன் வந்து இவ்வளவு பிரில்லியண்டா வேலை பண்றான்ட்டு. ஒரு போன் கால் வருது, கேட்கும் போது அப்படி வெறி பிடிச்ச மாதிரி அக்ரெசிவ் ஆனா பாத்துங்க. ஐ டிசைடட் தட் டைம், ஓகே இவன் அடிக்ட் ஆயிட்டான் அந்த போனுக்கு, இனிமே இந்த போனை அவன் தொடவே விடக்கூடாது. ஐ டிசைடட் எல்லா ஆப்பும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எல்லா ஆப்பும் அன்இன்ஸ்டால் பண்ணி மொபைலை கிளீன் அப் பண்ணிட்டேன்.
போனே தர மாட்டேன், அவ்வளவுதான். லாக்கெல்லாம் மாத்திட்டேன். அவன் எனக்கே தெரியாம அந்த லாக்கெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். நான் இல்லைன்னா அன்லாக் பண்ணி அவனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். அன்லாக் பண்ண நான் போனை யூஸ் பண்ண மாட்டேன். நேரா எடுத்து இப்படி மேல வச்சிருவேன், மேல நல்லா அட்டாளியில வச்சிருவேன். கால் வந்தா மட்டும் எடுத்து அட்டால இருந்து பேசுவேன், திரும்ப அட்டாளியில வச்சிருவேன். அவன் நேற்று நைட்டு ஒரு 2 மணி நேரம் விளையாடினேன். படுத்து நாங்க 2 பேரும் தூங்கிட்டோம். காலில இருந்து அவனை அனுப்பிட்டேன். சிம்பிள். ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. சரி, ஆட்டோமேட்டிக்கா அந்த போன்ல நீ வெளில வந்துருவ. புரியுதுங்களா? ஓகேவா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகேவா? தயவு செஞ்சு மோட்டிவேட் பண்ண யாருமே வரமாட்டாங்க. நீயா செல்ஃப் மோட்டிவேட் ஆயிக்கோ. புரியுதுங்களா? ஓகேவா? சரியா? சரி. டிசிப்ளின் இஸ் அன் அல்டிமேட் வெப்பன். இதுவும் நம்ம அருமையான விஷயம் சொன்னாங்க. டிசிப்ளின் இஸ் அன் அல்டிமேட் வெப்பன் அப்படின்றாங்க. நம்ம எவ்வளவு டிசிப்ளினா இருக்குமோ அது ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஆனந்த நாராயணன் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்கறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டன்ட்டா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்பெல்லாம் கிடையாது தம்பி. புரியுதா? ஓகேவா? அப்பெல்லாம் சொன்னாதான் காசு ஓட்டது புடுங்க முடியும். அதெல்லாம் நிறைய ஃப்ராட் சென்டருங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? நம் ப்ராஜெக்ட் ஸ்கில் வேணும் தம்பி. ஆனந்த நாராயணன், நான் உங்ககிட்டயே கேட்கறேன். நீ 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க, நான் ஃப்ரெஷரு. கம்பெனிக்காக ஒரு ப்ராஜெக்ட் கேட்கறான், என்னால பண்ண முடியுது, உன்னை பண்ண தெரியல, உன்னை எடுப்பானா என்ன எடுப்பானு யோசி. நீ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க, என்ன வச்சுட்டு என்ன பண்ண போற? பஜ்ஜி போண்டா தான் அதை வச்சு நீ அதை யூஸ் பண்ணணும். பஜ்ஜி போண்டா நசுக்கிறது தான் யூஸ் பண்ணணும். ஸ்கில்லு தான் முக்கியம், ப்ராஜெக்ட் தான் முக்கியம். நீ எந்த அளவு ஸ்கில்லா இருக்கியோ அதான் முக்கியம். நீ ஆனந்த நாராயணன் நேற்று அட்டன் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு பையன் பிளேஸா லைவா பேசிக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் தேவை கிடையாது தம்பி. திறமை இருந்தா வேலை கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகேவா? இந்த மாதிரி மைண்ட் செட்ல நீங்க எல்லாம் இருக்கிறதோடு தான் உங்களை ஏமாத்தி காசு பறிச்சிடறாங்க சென்டர்காரங்க. 5 பைசா தரக்கூடாது திட்டு பசங்களுக்கு. சரியா? ஓகேவா? அடுத்து வேற ஏதாவது இருக்கான்னு பாத்துலாமா? நானே இன்னைக்கு நிறைய செஷன் எடுத்துட்டு நினைக்கிறேன். ஒரு ஆன்சர் மட்டும் நம்ம சொல்லலாம். குமரேசன் சொன்னது ஏதோ பெட்டரான ஆன்சருங்க. குமரேசன் சொன்னதா இல்ல, கம்பெனிக்கு நீலா சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆன்சருங்க. கம்பெனிக்கு தேவையான ஸ்கில் எல்லாமே இருப்பது இல்ல, ஸ்கில் இல்ல. சரிங்களா? ஓகேவா? கம்பெனி ஒரு ஸ்கில் எதிர்பார்க்கறான், அந்த ஸ்கில் உங்ககிட்ட இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அண்ட் குமரேசன் சொன்னதுல ஒரு பாயிண்ட் நல்லா இருக்குங்க. ஆஸ்கிங் ஃபார் சேலரி டைரக்ட்லி. சேலரி டிஸ்கஷனை மட்டும் பக்காவா ஹேண்டில் பண்ணிடு, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வேலை கிடைச்சிடும். சேலரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஓகேவா? ரெஸ்யூம்ல அன்வான்டா போடுறது. வின்னர்சி போட்டிருக்கா, வின்னர்சி செம்மையா அடிச்சிருக்கிய, குட், அப்ரிஷியேட்டிவ்மா. 6-7 பாயிண்ட் பட்டை கிளப்பி வச்சிருக்கா. சரிங்களா? சொல்லுங்களா? ஆஸ்கிங் ஃபார் சேலரி டைரக்ட்லி. எனக்கு இவ்வளவு சேலரி கொடுங்க. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா நீங்க கேட்கலாம், தப்பு இல்ல. மற்றபடி மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ண பாருங்க. என் ஸ்கில்லுக்கு தகுந்த நீயே குடியான்னு சொல்லி முடிச்சிடுங்க இப்ப இருக்கிற மார்க்கெட்டுக்கு. புரியுங்களா? ஓகேவா? சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெஸ்யூம்ல அன்வான்டா ஆட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. வின்னர்ஸ்லாம் சூப்பர், ரொம்ப மாறி இருக்கா அவலாம். எவ்வளவு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கா தெரியுமா? ஓகேவா? அர்ஃபான் நிசாவும் சூப்பர் அடிச்சிருக்காளே. சரியா? சரிங்க பாருங்க, ரெஸ்யூம்ல அன்வான்டான விஷயங்களை போடுறதுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த டாபிக் பேசவே இல்லைங்க. இங்க பாருங்க, உனக்கு என்ன தெரியுமா அது ரெஸ்யூம்ல போடு. தேவையில்லாத ரெஸ்யூம்ல போடாத, தேவையில்லாத பேசாத இன்டர்வியூல. ஏன்னா நீ பேசுறதுல தான் இன்டர்வியூ ஆன்சர் கேள்வி கேட்பான். அதனால தேவையில்லாத பேசாத, தேவையில்லாத ரெஸ்யூம்ல போடாத, போட்டு மாட்டிக்காத. நீ ரெஸ்யூம்ல போட்டினா உனக்கு அது தெரியும்னு அர்த்தம். அப்பதான் அவன் ரிஜெக்ட் பண்ணுவான் உனக்கு கன்ஃபார்மா. சரியா? அண்ட் அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டுங்க, ரொம்ப அருமையா அர்ஃபான் நிசா சொன்னா, இன்டர்வியூ என்ன கேள்வி கேட்கறான்னு தெரியாம நீ பாட்டுக்கு வளர்றது, அது ரொம்ப ரொம்ப இன்டர்வியூ பயங்கரமா இரிட்டேட் ஆகும் அதுக்கு. சரிங்களா? ஓகேவா? சேலரி பத்தி பேசும்போது நீ பணத்தாசை பிடிச்சவன்னு நினைப்பாங்க. அண்ட் சம்பந்தமே இல்லாம பேசுனா பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. புரியுங்களா? ஓகேவா? அதனால தயவு செய்து பண்ணாதீங்க. How should we include the project we did in our resume? Should we put it under experience or rather we should? பிரியா கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்விங்க. ஜெனரலா கேட்டிருக்காங்க, அம்மா உன் ப்ராஜெக்ட்ல இன்டர்ன்ஷிப் பண்ணதா போடலாமா? அதனாலதான் சொல்றதுங்க, ரெஸ்யூம் தயாரிச்சுட்டு என்ன பார்க்கணும். இல்ல நம்ம கம்பெனிக்கு அனுப்பிச்சு விட்டு, நேர்ல வர முடியலையா, அனுப்பிச்சு விட்டு நீங்க இந்த மாதிரி நான் ரெஸ்யூம் பண்ணிருக்கேங்க, இது ஓகேவா நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அழகா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. அந்த ரெஸ்யூமை நேர்ல என்கிட்டயே நீங்க காமிக்கலாங்க. இது எல்லாமே நான் பண்ணுவேன். சரியா? ஓகேவா? நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ, என் ஆபீஸை யூஸ் பண்ணிக்கோ, கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஜெயிச்சிருவீங்க. ஓகேவா? சோ
இன்னைக்கு நிறைய பேசியிருக்கோம் நம்மங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நான் நம்புறேங்க. ஓகேவா? அண்ணா சில விஷயங்கள்லாம் நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி போர் அடிக்கும் உங்களுக்குங்க. பரவாயில்ல. ஏன் தெரியுமா? திரும்ப சொல்லி உன்னுடைய அந்த சிஸ்டத்தை மாத்த ட்ரை பண்றேன். அதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஓகேவா? அதை நீ மாறிட்ட அப்படின்னா உனக்கு வேலை ஈஸியா கிடைச்சிடும். சோ மண்ணின் மீது ஆணை, தமிழின் மீது ஆணை, வெற்றி நமதாகட்டும். அனைவருக்கும் நன்றி. கிளாஸ் முடியல, அவர் கண்டினியூ. இது எல்லாமே நான் பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ வெப்சைட் சர்வருக்கு நம்ம என்னென்ன விஷயம் தேவைப்படுதுன்றது நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எதில் நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம், இங்க எல்லாருக்குமே லைக் எதில் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்குன்றது ஒரு சஜெக்ஷனாவே இருக்கும். சார் நிறைய இருக்கு சார், நான் எதில் ஹோஸ்ட் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, இது எல்லாமே இங்க கொடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ கோடடி, சைட் கிரவுண்டு, மைல்செப், ஏடபிள்யூஎஸ், கிளவுடு, இந்த மாதிரி நிறைய ப்ளூ ஹோஸ்ட் லைக் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து மோஸ்ட் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா கோடடி அண்ட் மைல்செப். ஸோ மைல்செப்க்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேக்கிங் இருந்து நான் எல்லாமே நான் என்ன பண்ணேன், கோடடிக்கு மூவ் ஆன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் அதிகமா யூஸ் பண்றது கோடடி. பட் இங்க இருக்கிறது எல்லாமே நீ என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் இட் எனி ஒன். ஏதாச்சும் ஒரு ஏஜென்ட் எடுத்துக்கோ. ஓகேவா? ஏஜென்ட் எடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல போயிட்டு நீ ஹேண்டில் பண்ண கத்துக்கோ. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பான யூஐஸ் இருக்கும். இது எல்லாத்துலயும் போயிட்டு நம்ம டொமைன் நேமை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா செலக்ஷன் இங்க இருக்கிறதுல ஏதாச்சும் இன்னுமே நிறைய இருக்கு. பட் இதான் மோஸ்ட் பாப்புலர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல ஏதாச்சும் சூஸ் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணு. சார் கோடியில ஒன்று வாங்கிட்டேன், ஏடபிள்யூ சொல்லுங்க அப்படிலாம் இல்லாம ஒரு இடத்துல ஹேண்டில் பண்ணு. ஏன்னா நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும் எல்லா ஃபைலுமே. சரியா? ஸோ நிறைய இருக்கு. ஸோ யூ கேன் யூஸ் இட் எனி ஒன். நான் அதிகமாக யூஸ் பண்றது கோடடி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஹோஸ்டிங்க்கு நமக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே? ஸோ என்னென்ன விஷயம் தேவைப்படுது, என்னென்ன விஷயம்லாம் அவங்க தருவாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் SSL சர்டிஃபிகேட். ஸோ நிறைய வெப்சைட்ல வந்து HTTP மட்டும்தான் ஒர்க் ஆகும், HTTPS ஒர்க் ஆகாது அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுக்கு நம்ம SSL சர்டிஃபிகேட் கொடுத்து எனேபிள் பண்ணணும். SSL சர்டிஃபிகேட் கொடுத்து எனேபிள் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஈஸியான யூஐல தான் இருக்கும். எனேபிள், டிசேபிள், இன்கேஸ் வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணதா வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இங்க இருக்க விஷயம்லாம் இருக்காது. ஓகேவா? எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும், SSL சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண போறியா? ஆக்சுவலி SSL சர்டிஃபிகேட் நம்ம டேட்டாலாம் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இமெயில் ஹோஸ்டிங் மீன்ஸ் இமெயில் ஐடி மூலியமா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம 2 or 3 இமெயில் கூட ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நம்ம டொமைனை பேஸ் பண்ணி இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். சரியா? நம்ம பேசிக்கா லோயஸ்ட் பிளான்ல போட்டிருந்தோம்னா ஒரு இமெயில் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். பாப்புலரா இருக்கிறதுனா ஒரு 5 மெயில் ஐடி 3 மெயில் ஐடி ஹேண்டில் பண்ணிக்க முடியும். சரியா? அண்ட் இது எல்லாமே பேக்கப், நம்ம டேட்டா பேஸ் இருக்கு பத்தியா, அதெல்லாம் பேக்கப் எடுத்துக்கலாம். நம்ம செட்டப் பண்ணணும். ஆக்சுவலி எனேபிள் டிசேபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக் பேக்கப். ஸோ அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எனேபிள் பண்ணிக்கணும். இதுவே நம்ம பேனலை பேஸ் பண்ணிருக்கு, C பேனல் M பேனல் சொல்லிட்டு 2 பேனல் இருக்கு. லைக் மைல்செப்னா 2 பேனல் இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணா கமாண்ட் இருக்கு. ஸோ லினக்ஸ் கமாண்ட் மூலியமா பண்ணா இன்னும் ஈஸியா பண்ணிக்க முடியும். லோக்கலா நம்ம லேப்டாப்ல கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேக்கப். ஓகே? நம்ம டேட்டா பேஸ்லயே பேக்கப் எடுத்துக்கலாம், நம்ம லோக்கல்ல கூட பேக்கப் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு. நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எதுவும் சைபர் செக்யூரிட்டில இருந்து த்ரெட்ஸ் ஏதாச்சும் ஹேக்கிங் எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு செக்யூரிட்டி த மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே? செக்யூரிட்டி ஆக்சுவலி ஃப்ரீயாகவும் இருக்கு, பெய்டும் இருக்கு. நம்ம பெய்டு யூஸ் பண்ணாலும் ஓகே தான், ஃப்ரீ யூஸ் பண்ணாலும் ஓகே தான். யூ கேன் யூஸ் இட் எனி ஒன். செக்யூரிட்டி த மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட், நம்ம சர்வர் ஏதாச்சும் ப்ராப்ளம், நம்ம ஹோஸ்டிங் ஏதாவது ஒர்க் ஆகல, டொமைன் ஏதாச்சும் ஒர்க் ஆகல அப்படின்னா நீ 24/7 இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். டிக்கெட், நம்ம காஷு.com டிக்கெட் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் தி கான்செப்ட், டிக்கெட் சிஸ்டம் இதுக்குள்ள இருக்கும். யார்கிட்ட பேச போற, மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட பேச போறியா இல்ல டெக்னிக்கல் சப்போர்ட் கிட்ட பேச போறேன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூ கேன் யூஸ் இட் மெயில் ஐடி. நீ எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீ இந்த டொமைன் ஹோஸ்ட் நீ வாங்கியிருக்கியோ அந்த மெயில் ஐடி கேட்பாங்க அண்ட் டொமைன் நேம் கேட்பாங்க. அது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிட்டு உனக்கு என்ன இஷ்யூ அதை ஃபில் பண்ணிட்டு இமேஜை சென்ட் பண்ணிட்டு நீ சென்ட் கிளிக் பண்ணா வித்தின் ஆல்மோஸ்ட் ஒரு 1 minute அவங்களுக்கு ரிப்ளை கிடைச்சிடும்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஏஐ தான் பேசும். பட் கனெக்ட் ஒரு 2 செகண்ட் சொல்லிட்டு ஹியூமன் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் வந்து உனக்கு என்ன ப்ராப்ளமோ அதை செக் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடும். நீ அதே மாதிரி நைட்டு 12 மணி மார்னிங் ஈவினிங் எப்போனாலும் நீ என்ன பண்ணிக்கலாம்னா எங்க டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த ஹோஸ்டிங் நிறைய விஷயம் இதில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேசிட்டே போகலாம். நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ இன்கேஸ் நான் லோக்கலாக ஹேண்டில் பண்ணிதான் நம்ம கிளவுட் ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். எஸ்எஸ்டி ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட். பட் இங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிளவுட் டேட்டா பேஸ் இன்கேஸ் எவ்வளவு வேணுமோ நம்மளால வாங்கிக்க முடியும். இப்போ நான் எவ்ரிடே பேக்கப் எடுக்கிறேன் அப்படின்னா கிளவுட் டேட்டா பேஸ்லாம் பத்தாது இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இன்கேஸ் இது வேணாம் இப்போதைக்கு இந்த ப்ரௌசர் இது ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னா அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சுக்க முடியும். இல்லை இந்த ப்ராஜெக்ட் எதுவுமே வேணாம்னா டெலிட் பண்ணி வச்சுக்க முடியும். லைக் எதுக்காக பேக்கப் எடுக்கிறாங்க மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஹேக்கிங் வந்துச்சு அப்படின்னா அந்த பேக்கப் டேட்டா வச்சு திருப்பணும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எவ்ரிடே யூ கேன் யூஸ் பேக்கப். பேக்கப் தான் மோஸ்ட். ஒரு வெப்சைட்ல ஹோஸ்டிங்ல நீ பேக்கப்ன்றது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீ எந்த விஷயம் மோஸ்ட்லி பண்றியோ இல்லையோ பட் பேக்கப் எவ்ரிடே எடுத்து வச்சுக்கோ. மஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேக்கப். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்கா ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பிளாக் வெப்சைட் இருக்குன்னா நீ பேசிக் சர்வர் இருந்தா போதும். ஓகேவா, பேசிக் சர்வர் இருந்தா போதும். பட் இதுவே காலேஜ் இ காமர்ஸ் வெப்சைட்டு இந்த மாதிரி பிளாக் வெப்சைட் இல்லாம பேலன்ஸ் இருக்க மல்டிபிள் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் லைவ் டெலிகாஸ்ட் லைக் இந்த மாதிரி வெப்சைட்லாம் யூ கேன் கோ டு கிளவுடு. கிளவுடுக்கு கோன் ஆன் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா காலேஜ் வெப்சைட்ல மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிபிள் ஸ்டாப்ஸ் எக்கச்சக்கமான விஷயம் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அமேசான் வெப்சைட்ல ப்ராடக்ட் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ லைவ் டெலிகாஸ்ட்ல அப்பப்போ வியூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி டெலிகாஸ்ட் பேக்கப் இருக்கும். ஸோ அப்போ லோக்கலாக நம்மளால ஹேண்டில் பண்ணி டேட்டா வச்சிருக்க முடியாது. அப்போ எல்லா விஷயம் நம்ம என்ன பண்ணலாம்னா கிளவுட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சேஃபா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் இட் எனி ஒன் சர்வர். ஓகேவா, இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிள் அதை சொல்கிறேன். ஸோ யூ கோ டு மைல்சர்வ் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பிளான் இருக்கும். ஓகே, மைல்சர்வ் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் கிளிக் இட். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சரிதான். இன்கேஸ் இதில் வாங்க போறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா டைரெக்டாக பை பண்ணீங்கன்னா உள்ளே போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரிலாம் அவன் பெரிய வேலை வைப்பான். ஸோ நல்லா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கும். அதிகமாகலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த கூகுள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க. அண்ட் நீ கொடுத்த இமெயில் பாஸ்வேர்ட் மஸ்ட் மறக்க கூடாது. மறந்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. மறந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. டிக்கெட் ரைஸ் பண்ணோம் எவ்வளோ வேலை இருக்கு அதுக்கப்புறம். சரியா? ஸோ அதனால இதை ஃபர்ஸ்ட் சேஃபா பார்த்துக்கோ. ப்ராப்பரான மெயில் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணு. பாஸ்வேர்டு எப்பவுமே ஸ்ட்ராங்கா கொடு. பேசிக்கா உங்க டேட்டா பர்த் நேம்லாம் அப்படிலாம் யூஸ் பண்ணாம ஈஸியா ஆக்ட் பண்ணிடுவாங்க நம்ம சர்வரை. எப்போதுமே ஸ்ட்ராங்கா இன்செர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்செர்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஹோம் பேஜ் சேம் தி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். சரியா? மைல் சேவ் ஹோம் தி ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இதில் பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் அப் பிளான், ப்ரீமியம் பிளான், பிஸ்னஸ் பிளான், கிளவுட் ஸ்டார்ட் அப் பிளான் சொல்லிட்டு நிறைய இருக்கும். இதுல லினக்ஸ் விண்டோஸ் நிறையலாம் ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க. ஸோ பேசிக் பிளான்ல 1 வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஃப்ரீ டொமைன் 1 இயர் கொடுக்குறாங்க. அண்ட் 10 GB ஸ்டோரேஜ் தராங்க. ஒரு இமெயில் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே பார்த்து இன்னும் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜி வேர்ட் ப்ரெஸ் இருக்கு. 24/7 சப்போர்ட்ஸ் இருக்கு. சேம் அது மாதிரி இல்லை, இங்க எல்லாத்துலயும் ஒன்று ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இது அது மாதிரி 25 வெப்சைட். சார் அப்போ 25 வெப்சைட் நம்ம ரெடி பண்ணி இதில் போட்டுக்கலாமா சார்னா இல்லை, 25 சப்டொமைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ள. ஓகே, ஸோ 50 GB ஸ்டோரேஜ் தராங்க. லைக் நிறைய விஷயம் இதுக்குள்ள இருக்கும். சரியா? சேம் அதே மாதிரி இதுல நோட் ஜேஸ்னு ஒரு விஷயம். இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த பேசிக் 2 பிளான்லயும் நோட் ஜேஸ்லாம் எக்ஸ்ப்ரஸ் ஜேஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஹோஸ்ட் பண்ண முடியாது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஹோஸ்ட் பண்ண முடியாது இந்த 2 பிளான்லயும். பட் இதுல பண்ண முடியும். ஓகே, நீங்க பேசிக் திங்க் தான் சார். நீங்க 36 மந்த் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு ஜஸ்ட் 69 தானே சார் அப்படின்னு திங்க் பண்ணீங்க. அஃப்கோர்ஸ் நோ. ஜஸ்ட் ஐ வில் சூஸ் இட் 1 இயர். 1 இயருக்கு 159 கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இதை நான் வாங்க போனா ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 2500 கிட்ட தந்துருவான். ஜஸ்ட் இந்த பிளானை சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு அண்ட் அனதர் ஒன்று என்னன்னா நம்ம டொமைன் நேம் பேஸ் பண்ணி வரும். ப்ரைஸ் எல்லாமே
நம்ம டொமைன் நேம் பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? ரொம்ப கேட்சியா ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ்லாம் ஹையஸ்ட் லெவல்ல வரும். 10K 20K 30Kன்னு சொல்லிட்டு ஹை லெவல்ல வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. சரியா? சூஸ் இட் சம் ஒன் டொமைன். இதை நான் சூஸ் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல டொமைன் நேம் கேட்டிருப்பாங்க. அதை செக் பண்ண போறேன். செக் பண்ணிட்டு கிளைண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போறேன்னா அதுக்கப்புறம் வெப்சைட் பண்ணி அதில் ஹோஸ்ட் பண்ணி இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸ்டோரேஜ் அது எல்லாமே இதே மாதிரி டேஷ்போர்ட் பேஜ் தான் இருக்கும். ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கு, எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா, ஸோ இமெயில் ஹோஸ்டிங் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, ஏதாச்சும் இன்க்ளூட் கொடுத்துக்கலாமா, பேக்கப் எப்படி எடுத்துக்கலாம், செக்யூரிட்டி ஸ்கேனிங், ஸோ கிரியேட் டிக்கெட் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். சரியா? எல்லா விஷயத்தையும் இதுக்குள்ள ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் சைடில் இன்கேஸ் வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா மேலே வேர்ட் ப்ரெஸ்ன்னு வரும். சரியா? வேர்ட் ப்ரெஸ் எல்லா விஷயமும் இதுக்குள்ள கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் ஒரு வெப்சைட்டை